இன்ஸ்டாகிராமால் ஈரோட்டில் துணிகர சம்பவம். மருத்துவமனையில் பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். காதலிக்க மறுத்ததால் காவு வாங்கிய காதல் சைக்கோ. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வெல்கம் டு கிங் வைரல் நியூஸ். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் நம்ம எல்லாரோடைய கையிலையும் இருக்கக்கூடிய அந்த 6 அங்குல ஸ்கிரீன் பத்தி தான். ஸ்மார்ட் போன் தான். காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நாம என்ன பண்றோம்? வாட்ஸ்அப், ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ், முக்கியமா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். யாரோ ஒருத்தர் புதுசா ட்ரெண்ட் பண்றாங்க, யாரோ ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாங்க, யாரோ ஒருத்தர் ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து 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 நமக்குள்ள ஒரு மோகமே வந்துருச்சு. ஆனா இந்த மாய வலைக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு சிக்கி இருக்கோம், அதனால என்னென்ன ஆபத்துக்கள் வருது, இங்க ஒரு சம்பவம் இது ரிலேட்டடா நடந்திருக்கு என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் போட்டோ போட்ட உடனே அவர் நிஜ வாழ்க்கையிலும் ஹாப்பியா தான் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா கிடையாது. அது வெறும் ஃபில்டர் போட்ட வாழ்க்கையா நினைக்கலாம். அவங்க நமக்கு காட்டுறது ஒரு பக்கம் தான், அவங்களோட இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. மற்றவங்க அந்த போலி வாழ்க்கையை பார்த்துட்டு நம்மளும் அவங்கள மாதிரி இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், அவங்க ஹஸ்பண்ட் எப்படி பார்த்துக்கிறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாவே ஃபுல்லாவே அதுதான் நிஜ வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு நம்பிட்டு இருக்கோம். அதனால நாமளே வெறுக்க ஆரம்பிச்சிடுறோம். அதை விட கொடுமை, முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பழகி அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான். அப்படிதான் ஈரோட்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஈரோடு பாரதி நகர்ல கணவனை பிரிஞ்சு அவங்களோட அம்மாவோட இருக்கவங்க தான் வினோதினி. அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்துல சாயல்குடி அப்படின்ற பகுதியை சேர்ந்த நவீன், இந்த வாலிபரோட ஒரு பழக்கம் ஏற்படுது. ஆரம்பத்துல இன்ஸ்டாகிராம்ல பேச ஆரம்பிச்சவங்க அதுக்கப்புறமா ஃபோன் நம்பரை மாத்திக்கிட்டு தொடர்ந்து ஃபோன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ராமநாதபுரத்துல இருக்க ஒரு பையனுக்கும் ஈரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கும் எந்தவித நேரடி அறிமுகமே கிடையாது. வெறும் அந்த செல்போன் ஸ்கிரீன் மட்டும்தான் அவங்க 2 பேர்த்தையும் இணைச்சு வச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு ஆன்லைன் பழக்கம் எந்த அளவுக்கு ஆபத்தா மாறுது அப்படின்றதுக்கு அந்த பொண்ணு கண்டிப்பா யோசிச்சு பார்த்திருக்கவே மாட்டாங்க. நாட்கள் போக போக ஏதோ ஒரு காரணத்துக்காக வினோதினி அந்த பையன் கூட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த நவீன்ற பையன் அதை தாங்கிக்கவே முடியல. ரெகுலரா ஒரு ஆள்கிட்ட பேசிட்டே இருந்து திடீர்னு கட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் நேரா ஈரோட்ல இருக்கக்கூடிய வினோதினியோட வீட்டுக்கே போய் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். முன்ன மாதிரி நீ ஏன் என்கிட்ட அதிகமா பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதனால பேச்சுவார்த்தை முற்றி போய் ஆத்திரத்துல நவீன் வீட்டுல இருக்கக்கூடிய மண்ணெண்ணெயை எடுத்து அந்த பெண் மேல ஊத்தி கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம தீய வச்சுட்டு ஓடிட்டான். அந்த பொண்ணோட அலறல் சத்தம் கேட்டு ஓடி வரத்துக்குள்ளேயே வினோதினி பலத்த காயங்களோட மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க. சிகிச்சை பலன் இல்லாம பரிதாபமா உயிரிழந்தும் போறாங்க. தீ வச்சுட்டு நவீனுக்கும் தீக்காயம் ஏற்பட்டு தப்பிச்சு போற வழியில இருக்கக்கூடிய கரூர் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்திருக்கான். ஈரோடு தாலுகா போலீசார் இந்த வழக்கை பதிவு செஞ்சு தீவிர விசாரணை நடத்திட்டு வரப்பதான் அவன் கரூர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அவனை அரெஸ்ட் பண்ணி இப்ப கஸ்டடியிலையும் வச்சிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால இருக்கிறது நிஜ வாழ்க்கையே கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல யாரோ ஒருத்தர் நல்லா பேசுறாங்க, மெசேஜ் பண்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம முழுசா அவங்கள நம்பிட முடியாது. அவங்களோட நிஜ குணம் எப்படி இருக்கு, அவங்க கோவப்பட்டா எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியாது.
ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம விலகணும்னு நினைக்கும் போது அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க, ஒருவேளை நம்மள தப்பா நினைச்சுப்பாங்களோ, நம்ம பேசுனதெல்லாம் வச்சு மிரட்டுவாங்களோ அப்படின்ற பயம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் நீங்க இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணாலும் அதுக்குன்னு சில லிமிட்ஸ் எல்லாம் இருக்கு. முன்ன பின்ன தெரியாத நபர்கள்ட்ட உங்களோட சொந்த விஷயங்களையோ உங்களுடைய வீட்டு அட்ரஸையோ ஷேர் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பின்னால எப்படி நமக்கு பாடமா அமையும் அப்படின்றதுக்கு ஈரோடு சம்பவம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. நம்ம கூடவே இருக்கிற மாதிரியான நிஜ மனிதர்களும் நம் பக்கத்துல இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசி பழக ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்குள்ளேயே மூழ்கி கிடக்காதீங்க. இது மாதிரியான ஆபத்துகள்ல இருந்து நம்மளை நாமளே பாதுகாத்துக்குவோம். இன்றைய கிங் வைரல் நியூஸ்களை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெற உங்கள் லலிதா ஜுவல்லரி. பூர்விகால அட்டகாச ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூர்விகால பொருட்கள் வாங்கி 1 கோடிக்கும் அதிகமான கூப்பன்களை வின் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.